மிதுன ராசி. மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா, உங்களது ராசி அதிபதி பரிவர்த்தனையில் ராசியிலே இருக்கிறதா தான் அர்த்தம். அதனால் புத்திசாலித்தனமாக நிறைய விஷயங்களே பண்ணுவீங்க. ரொம்ப கால்குலேட்டிவாக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி அதில் சாதனை புரியறதுக்கான எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதி 3லும் சின்ன சின்ன கலகங்கள் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் யோசிக்கணும். யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா கூட அது கரெக்டாக அப்படிங்கிறத யோசித்து முடிவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 3ஆம் அதிபதியான சூரியன் 10ல் இருக்கும்போது புதிய தொழில் ஒப்பந்தங்கள், அதனால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு. அதில் 11ல் இருக்கும்போதே நல்ல லாபங்களை கண்டிப்பாக அள்ளி கொடுத்துரும். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக இருக்குங்க. அதில் எது இதுவும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி ராசியிலேயும் புதிய சொத்துக்கள், புதிய வண்டிகள், வாகனங்கள்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள், பழைய வண்டி தான் கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஏற்படும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5ஆம் அதிபதியான சுக்கிரன், 5ஆம் அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு 12ல் ஆட்சியாக இருக்கும்பொழுது குழந்தைகளுக்காக சில செலவுகள் பண்ணுவீங்க. கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலைகள் சில பேருக்கு ஏற்படலாம். அதே நேரத்தில் கொஞ்சம் டூர் ஏதாச்சும் பிளான் பண்ணுவீங்க. இன்ப சுற்றுலாவாக இருக்கலாம், ஆன்மீக சுற்றுலாவாக இருக்கலாம். ஒரு ஜாலியாக ஒரு டூர் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும். 6ஆம் அதிபதியான செவ்வாய், 6ஆம் அதிபதியான செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் கடன் கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் போட்டிகள் அதிகமாக இருக்கிற ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான குரு, 7ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலே இருக்கும்போது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அது பரிவர்த்தனையில் குரு அந்த பக்கம் போனாலும் 7ல் உங்களுக்கு நல்ல ஒரு கிரகங்கள், நல்ல ஏற்றங்கள், புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களும் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சூப்பராக இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள் இருக்கும். 8 மற்றும் 9ஆம் அதிபதியான சனி 10ல் இருக்கும்போது தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் உஷாராக பண்ணுறது நல்லது. அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர் எடுத்துங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடவும் தொழில் பெரிய ஒரு லெவலில் பிளான் பண்ணுவீங்க. பிளான் பண்ணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. 11ஆம் அதிபதியான செவ்வாய், 11ஆம் அதிபதியான செவ்வாய் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான விஷயங்களுக்காக ரொம்ப போராடுவீங்க. ரொம்ப பிளான் பண்ணி எல்லாமே வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களோட 12ஆம் அதிபதியான சுக்கிரன் 12லேயே ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது குழந்தைகளுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள், குழந்தைகளுக்கான விஷயங்கள், இன்ப சுற்றுலா, ஆன்மீக சுற்றுலா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க.